ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடையும். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க வாழ்வில் துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு கலாச்சாரத்திலும், ஒவ்வொரு மதத்திலும் வித்தியாசமான பண்டிகைகள் உண்டு. கிறிஸ்தவத்திலும், புத்த மதத்திலும், இந்துக்களிலும், இஸ்லாமியர்களுக்கும் பண்டிகைகள் உண்டு. அதுபோல இஸ்ரவேலில் யூதர்களுக்கு பண்டிகை உண்டு. அது விடுமுறை நாளாயிருக்கும். அன்னைக்கு பயங்கர விருந்தாக இருக்கும். ஏழைகளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. கலர் கலராக மல்டி கலரில் ட்ரெஸ் போடுவாங்க. வாலிபர்கள் அங்கங்கே கூடி டான்ஸ் ஆடுவாங்க. பயங்கரமாக இருக்கும். என்ன பண்டிகை தெரியுமா? பூரிம் என்கிற பண்டிகை. ஞாபகம் வருகிறதா? ஆகாஷ் ராஜா காலத்தில் பிரைஸ் தி லார்ட். ஆமாம், யூதரை பிடிக்கல. ஒரே நாளில் 127 நாடுகள், இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள இந்தியா டு எத்தியோப்பியா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. யூதர்களை கொண்டு குவிக்க திட்டமிட்டார். ஆனால் ஸ்தோத்திரம், எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய் உபவாசத்தை ஜெபித்ததனால் காரியம் மாறுதலாய் அமைந்தது. ஆமென். ஒரே நாளில் கொலை செய்யப்பட வேண்டிய ஆமென் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கொலை செய்ய காரணமாக இருந்த ஆமான் தூக்கு மரத்தில் போடப்பட்டான். அந்த நாளில் பூரிம் என்கிற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. பிசாசு உங்களை அழிக்க நினைத்தான். ஆனால் பிசாசின் கிரியைகள் அழிந்து போய்விட்டது. கர்த்தர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் சுமந்தார். துக்கத்தை சுமந்தார் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்விலும் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரியம் மாறுதலாய் அமையும். இது எப்படி முடியும் நினைக்கிறீங்களோ? என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது இல்லை முடிஞ்சது நினைக்கிறீங்களோ? யோவான் 16ஆம் அதிகாரம் 20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவருடைய ஆரம்ப வசனங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு கொண்டாடுகிற பூரிம் என்கிற பண்டிகை பயங்கர ஃபெஸ்டிவல். இன்று வரையிலும் உங்க வாழ்வில் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். கல்வாரி சிலுவையில் உங்கள் துக்கத்தை அவர் சிலுவையில் சுமர்ந்து விட்டார். நீங்க சந்தோஷமா இருப்பதற்காக அந்த இயேசுவை நம்புங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.